மகாத்மா காந்தி வாழ்க்கையின் திருப்பங்கள். அவர் பிறந்தது போர்பந்தர்ல. ஒரு சாதாரண குடும்பம். படிப்பு நல்லா, ஆனா பேச தெரியாதவர். மௌனமானவன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு எதிர்காலம் காத்திருந்துச்சு. தென்னாப்பிரிக்கா ஒரு ரயிலில் வெறும் நிறத்துக்காக அவரை வெளியே தள்ளினாங்க. அந்த ஒரு தருணம் தான் வரலாற்றை மாற்றிய தருணம். அவமானம் வலிய கிளறிச்சு. காந்தி மாறினாரு. அமைதியில போராடுற வழியை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு அப்பேரு சத்தியாகிரகம். இந்தியாவுக்கு திரும்பியதும் அவர் முன்னிலை எடுத்தாரு. உப்புக்காக நடந்தா மட்டும்தான். ஆனா அதுல இருந்தது முழு தேசத்தின் உரிமை. அமைதியா நிற்கும் மக்கள் மேல கையெடுத்தது பிரிட்டிஷ்காரர்கள். காந்தி பார்த்தாரு. அமைதியா, ஆனா அந்த பார்வையில புரட்சியும் இருந்துச்சு. ஒரு சக்கரத்தில் கையால் நூல் நெய்தார். ஆனா அந்த நூலால் ஒரு தேசத்தின் மீட்சி வந்துச்சு. கைத்தறிதான் போர்க்களம். சிறையில இருக்கிறார். சுவரோட பேசுற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் எழுத்துக்கள் புரட்சிக்கு பின்னாடி ஓடுற ரத்ததா இருந்துச்சு. இந்து முஸ்லீம் இடையேயான பகைத்தீ பரவிச்சு. இந்தியா கிழிஞ்சது போல இருந்துச்சு. காந்தி ஒரே கேள்வி கேட்டார். நாம் எல்லாம் ஒரே நாட்டில் இருக்கலாமே. சிறையில் பக்கத்துல அவரோட துணைவி கஸ்தூரிபாய். உயிரோட இருந்த ஒவ்வொரு மூச்சும் அவருக்காகத்தான். ஆனா அந்த மூச்சு நின்றுச்சு. உணவு இல்லாமல் போராடினார். சொந்த உடம்புக்கு எதிரா. காரணம், மக்கள் ஒன்றாக இருக்கணும். ஒருவரையும் இழக்கக்கூடாது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. மக்கள் கொண்டாடினாங்க. ஆனா ஒரே ஒரு மனிதர் மெளனமா நின்றார். ஏன்? ஏன்னா அவர் தேசம் இன்னும் பிரிந்திருந்துச்சு. அந்த காலையில கையில் ஒட்டுக்கோல், புனித நடைபாதையில் செல்கிறார். மக்கள் கை கூப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் மனசு மட்டும் நிம்மதியில்ல. அந்த நாள் ஒரு வழக்கம் போல அவர் ஜெபத்துக்கு போனார். எவரும் எதிர்பார்க்கல. ஒரு துப்பாக்கி, ஒரு சத்தம், ஹே ராம். அந்த ஒரு நொடியில் உலகம் நின்றது போல. அவருடைய கண்கள் மூடியது. ஆனால் அவருடைய கனவு இன்னும் விழிக்குது. காந்தி மரணிச்சார். ஆனா அவர் விதைத்த நெறி இன்னும் பயிராகின்றது. ஒவ்வொரு தலைமுறையையும் அவர் தூண்டும் வார்த்தைகள் ஆட்சி செய்கின்றது. மகாத்மா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மகாத்மா போடப்பட்ட பாதை நம்ம பாதையா இருந்தா போதும். நீதான் மாற்றம். அதை நீயே தொடங்கணும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நியூஸ் கலாட்டாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.